இப்போ நம்ம வந்துட்டு காஞ்சிபுரம் அத்திவரதர் கோவிலை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அத்திவரதர் டெம்பிள் வந்துட்டு 1053ஆம் வருஷம் வந்துட்டு சோழர்கள் காலத்தில் வந்துட்டு கட்டப்பட்ட கோயில். பார்த்திங்கன்னா பல்லவர்கள் அப்புறம் வந்து பாண்டியர்கள் காலத்துல எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கோபுரம், மண்டபங்கள், 100 கால் மண்டபம் அந்த மாதிரி ஒவ்வொன்றா கட்டப்பட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிழக்கு கோபுரம். அதாவது இது வந்து இப்போ வந்து ஓப்பனாக இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போது பக்கத்தில் போய் வீடியோ மட்டும் எடுக்கிறோம். இந்த கோபுரம் வந்து இப்போ மூடி இருக்கு. ஸோ நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு போயிட்டு அந்த பக்கம் இருக்கிற கோபுரத்துக்கிட்ட தான் வந்து நம்ம உள்ளே வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆழ்வார்கள் வந்து பாசுரங்களால் வந்து பாடப்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. வைணவ திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. திருமங்கையாழ்வார், அப்புறம் வந்து பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்கெல்லாம் வந்து முறையே பார்த்திங்கன்னா வந்துட்டு 4 பாசுரங்கள், 2 பாசுரங்கள், 1 பாசுரங்கள் இதெல்லாம் பாடி மங்களாசாசனம் பண்ண கோயில் இது. ஸோ அவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு கோயில் இது. வரதராஜ பெருமாள், அதே மாதிரி தேவராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திகிரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 40 வருடத்துக்கு ஒரு முறை வந்து அத்திவரதரை வந்து அந்த குளத்தில் பள்ளி கொண்டு இருப்பார் இல்லையா, அவரை வந்து 40 வருடத்துக்கு ஒரு முறை வந்து வெளியே எடுத்து மக்களோட பார்வைக்கு வைப்பாங்க. அதில் வந்து 24 நாட்கள் வந்து சயன நிலையிலையும் 24 நாட்கள் வந்து நின்ற நிலையிலையும் அருள் பாலிப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அந்த குளத்திற்குள்ளேயே வந்துட்டு வச்சுருவாங்க. அந்த குளத்திற்கு பார்த்திங்கன்னா வந்து 2019ஆம் வருடம் வந்து வெளியே எடுத்து பார்வைக்காக அருள் பாலித்தார். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் 2059ஆவது வருஷம் அடுத்து மறுபடியும் வந்து அத்திவரதர் வந்து வெளியே வந்து அருள் பாலிப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு 1979ஆம் வருடம் வெளியே எடுத்து இது பண்ணாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா சிலைகள்லாம் வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது கோபுரத்தில் அந்த சைடுலாம். இதுதான் வந்து அத்திவரதர் எழுந்தது அனந்த சரஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற புஷ்கரணி. அனந்த சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது புஷ்கரணி அப்படிம்பாங்க. இந்த 4 காலில் ஒரு எல்லோ கலரில் ஒரு கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அத்திவரதர். அது கீழே தான் வந்து இப்போ சயன நிலையில் பள்ளி கொண்டு இருக்கிறார். இங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலரில் முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 கால்கள் மட்டும் இருக்குல்ல, அதுதான் வந்து அத்திவரதர் பள்ளி கொண்டுள்ள இடம். அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த இது வந்துட்டு 100 கால் மண்டபம். 10 காலுக்கு 10 கால் இருக்கும். மொத்தம் வந்து 100 கால்கள். அது நடுவில் மேடை இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது சக்கரத்தாழ்வார் சன்னதி. இதில் வந்துட்டு வரதராஜ பெருமாளை வந்து போய் பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டெப்ஸில் வந்து மேலே ஏறி 2nd ஃப்ளோர் மாதிரி மேலே ஏறி போய் பார்க்கணும். அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கோயிலோட மேலே இருக்கிற ஃப்ளோரெல்லாம் பார்க்க முடியும், சீலிங்கே பார்க்க முடியும். இந்த கோயில் வந்துட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ரோட்டில் இருக்குது.
இங்கேயே பக்கத்துல வந்து ஏகாம்பரநாதர் கோயிலும் இருக்கு. இப்ப 2 கோயிலுக்குமே வந்துட்டு கோபுரங்கள் எல்லாம் புனரமைச்சிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து 2 கோயில்களுக்கும் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடைபெற போறதா சொன்னாங்க.